தேவனின் பிள்ளைகள் நாம் என்பதை மறக்க வேண்டாம். என்ன மனதில் நீங்கள் வைக்க வேண்டும் என்று சொன்னால், இது எப்படி என்னால் முடியும்? காத்திருக்கிறதான சிறுமையோடு காத்திருக்கிற இந்த நாட்களிலே அவருக்கு செவி கொடுத்து நம்பிக்கையோடு வாழ வேண்டுமானால் இது எப்படி என்னால் முடியும்? நீங்கள் சொல்லுகிற காரியம் சாத்தியம் இல்லையே என்று தோன்றுமானால், தேவனின் பிள்ளைகள் நான் என்பதை மறக்க வேண்டாம். ஆம், தேவன் நம்முடைய பிதா என்பதை மறக்க வேண்டாம். அப்படி உடன்படிக்கையின் வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். என்ன உடன்படிக்கை? இட் வில் பி இன்ஸ்பைரிங். உண்மையாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை அது உற்சாகப்படுத்துகிறதாய் காணும். 2, 1, அவர் நம் தேவன் என்பது உடன்படிக்கையில் அவர் சொன்ன வாக்கியம். என்னாகமம் புஸ்தகம் 15:41 இப்படி வாசிக்கிறோம். என்னாகமம் 15:41, நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல். நீங்க எதற்காக எகிப்து தேசத்துல அவரை கொண்டு வந்தார் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்ல முடியும். மோசைட்டு கூட என்ன ஆண்டவர் சொல்றாரு? அவருடைய சத்தத்தை கேட்டு நான் என்ன பண்ணேன்? அவர்களை விடுதலையாக்கும்படி இறங்கினேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தேன். இப்படிலாம் ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா? ஆனால் இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அது அவர் சொல்றாரு என்னன்னா, நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மளை பார்த்து பேசினார்னா என்ன பேசுறாரு? ஏன் இது உடன்படிக்கையின் வார்த்தை? இந்த வார்த்தைக்குள்ள என்ன ஒரு உடன்படிக்கையின் வாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்னா, அவர் நம்முடைய தேவன் என்கிறதான ஒரு காரியத்தை வகிக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து பேசுறார். உன்னை நான் ரட்சித்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உனக்கு நான் தேவனாய் இருக்கும்படி உன்னை நான் என்ன பண்ண? அதுதானே அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அந்த ஜனங்களை மீட்டெடுத்தவர் சொல்றாரு, உங்களை நான் மீட்டெடுத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி அப்படி சொல்றாரு. அடுத்தது, அவர் நம் பிதா என்பது உடன்படிக்கையில் அவர் சொன்னதான வாக்கியம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7:14, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளாலும் தண்டிப்பேன். உடனே இந்த வார்த்தையை நீங்க வாசித்தோன்னே, பைபிள் அதிகமாக படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது சாலமோனுக்கு ஆண்டவர் சொன்னதான வார்த்தை அல்லவா? நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளாலும் தண்டிப்பேன், நான் அவனை விட்டுற மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது ஒரு மனுஷனுக்கு சொன்னதல்லவா நினைக்கலாம். இல்லை, இது யாருக்கு சொல்றது அப்படின்னு சொன்னா, இது அவராலே அழைக்கப்பட்டதான ஒவ்வொருவரிடத்திலையும் ஆண்டவர் பேசுகிறதான வார்த்தை. ஹல்லேலூயா. உங்களை அழைத்தார்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். உங்களை அழைத்தார்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவளுக்கு பிதாவாய் இருப்பேன், அவள் எனக்கு குமாரத்தியாய். அப்ப அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதான உடன்படிக்கைக்குள்ள ஒரு வார்த்தை அடங்கி இருக்கிறது. என்ன அப்படின்னா, அவர் நம்முடைய பிதா என்கிறதான வார்த்தை. அப்ப என்ன இந்த இதுக்குள்ள நீங்க அறிந்து கொள்கிறீங்க? அவர் நம் தேவன், அவர் நம் பிதா. ஹல்லேலூயா. ஆனபடினாலே அவர் தேவன், நான் மனுஷனால் செய்ய முடியாது. மனுஷனாவே இருந்து விட்டு மாண்டு போவோம் என்று சொன்னால் நீங்கள் அவருக்கு காத்திருக்க வேண்டாம், நீங்கள் நம்பிக்கையோடு கூட அமர்ந்திருக்க வேண்டாம், அவருக்கு செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் காணாதவைகளை நோக்கி கொண்டிருக்கிறதான நமக்கு, அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான நமக்கு, அதை ஒரு நாள் பெறுவோம் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறதான நமக்கு என்ன இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், நாம சிறுமையோடு கூட காணப்படுகிற இந்த நாட்களிலே, இன்னும் வேண்டியதை பெற்றுக்கொள்ளாது இருக்கிறதான இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்பிக்கையோடு கூட காத்திருக்க சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்க சொல்லுகிறார். இது என்னாலே முடியாதுன்னு சொன்னால் இந்த 2 வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்க. அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய பிதா. அப்ப அப்பா செய்யற மாதிரி எல்லாம் பிள்ளை பண்ணுது, அம்மா செய்யற மாதிரி எல்லாம் பிள்ளை பண்ணுது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்க. நம்மளால முடியல, அவர்கிட்ட உதவி கேட்கணும். பிள்ளை தன்னால முடியலன்னா என்னதான் பண்ணும்? தகப்பன்கிட்ட கேட்குது இல்லையா? தகப்பன் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாம இருக்கிறாரா? இல்ல இது உன் பாடு அப்படி சொல்றாரா? இந்த உலகத்துல முடியாத தகப்பன் கூட எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பாக்குறான். அவர் பாத்தீங்கன்னா எல்லாம் கூடியதானே,
எல்லாவற்றையும் செய்ய வல்லவரான, அவரால் செய்யக்கூடாது ஒன்றுமே இல்லை, அப்படிப்பட்டவரிடத்துல நீங்க ஒரு நல்ல காரியத்தை கேட்குறீங்க. ஆண்டவரே, நானும் பரிசுத்தராக இருக்கணும் நீங்க விரும்புறீங்க இல்லையா, என்னால் முடியலையே, நீங்க கேட்டு பாருங்க, அவர் உங்களுக்கு உதவுகிறவா இருக்கிறார்.